அவர் காதில் விழுந்த பெண் குரலினால் வேலுநாச்சியார் மனம் பதறியது. தாம் இப்போது இருக்கும் இடம் எது, இந்த பகுதியின் பெயர் என்ன என்பதை கூட அறிந்திராத வேலுநாச்சியார் குரல் வந்த திசையில் பார்த்தார். பின் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக குதிரையை அருகில் இருந்த மரத்தில் கட்டினார். குதிரை தப்பித்துவிடக் கூடாது என்பதில் வேலுநாச்சியாருக்கு அக்கறை. தமக்கு முழு ஓய்வு கிடைத்ததில் குதிரைக்கு நிம்மதி. குரல் வந்த திசையில் வேலுநாச்சியார் மெதுவாக நடந்தார். அது காட்டின் இறுதி பகுதி. அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கும் காட்டிற்கும் இடையில் ஒரு திடல். அந்த திடலில் ஆண்களும் பெண்களுமாக பெருங்கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுநாயகமாக ஒரு மனிதர். அவர் தோற்றமும் தோரணையும் அவர் ஒரு பெரும் புள்ளி என்பதை உறுதிப்படுத்தியது. அவருக்கு எதிரில் கை குழந்தையுடன் ஒரு பெண். அந்த பெண் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு சற்று தூரத்தில் வாட்டசாட்டமான ஆள் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேலுநாச்சியார் விரும்பினார். எவருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி சென்று அந்த கூட்டத்தின் அருகிலுள்ள ஒரு மரத்தின் பின்புறம் மறைந்து கொண்டார். அங்கு நடப்பதை உன்னிப்பாக கவனித்தார். பெரிய மனிதர் தொண்டையை சரி செய்து கொண்டு என்ன பிரச்சனை என்பது போல் கூட்டத்தை பார்த்தார். ஐயா, நேற்று இரவு 9 மணி இருக்கும். நமது கண்மாய்க்கு சென்றிருந்தேன். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இந்த பெண் நம்மை போன்ற உயர் ஜாதியினர் படித்துறையில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தாள். அதை நான் கண்டித்த போது இவள் கண்டபடி என்னை திட்டினாள். இதற்குரிய தண்டனையை இவள் பெற வேண்டும் என்று அந்த தடியன் சொல்லி முடித்தான். பொய்யான குற்றச்சாட்டு தம் மீது ஏவப்பட்டதை கண்டு அந்த பெண் துடித்தாள். கூட்டம் அங்கு நடப்பதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தது. பெரியவர், முத்தையா சொன்னது உண்மையா என்பது போல் அந்த பெண்ணை பார்த்தார். அவள் தேம்பி தேம்பி அழுதாள். அவளுடைய பதிலுக்காக மொத்த கூட்டமும் காத்திருந்தது. வேலுநாச்சியாரின் விழிகளும் அங்கு நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தன. பெரியவர் குரலை உயர்த்தி, வாயை திறந்து என்ன நடந்தது என்று சொல். அழுவதால் உண்மை பொய்யாகி விடாது என்றார். அவள் இனியும் வாய்மூடி இருப்பதே வாய்விட்டு அழுவதோ பிரச்சனைக்கு தீர்வாகாது என்ற முடிவுக்கு வந்தவளாய் மேலும் அழுதுவிடக் கூடாது என்பதால் தனது கண்களை துடைத்து கொண்டாள். இடுப்பில் இருந்த குழந்தையை ஒருமுறை பார்த்து கொண்டாள். வருவது வரட்டும் என்ற முடிவோடு அவள் வாய் திறந்தாள். ஐயா, என் பெயர் மருதாணி. நேற்று இரவு கண்மாய்க்கு நான் தண்ணீர் எடுக்க சென்றது உண்மை. தண்ணீர் எடுத்ததும் உண்மை. ஆனால் அவர் சொன்னது போன்று உயர் ஜாதியரின் படித்துறையில் இல்லை. எங்கள் ஜாதிக்காரர்களுக்குரிய படித்துறையில்தான் நான் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி நிறுத்தினாள். வழக்கு திசை மாறுவது கண்டு கூட்டம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது. மருதாணி அருகில் கைகட்டி குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த தன் கணவனை பார்த்தாள். அவன் பரிதாபத்தோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஐயா, என்னை குற்றவாளியாக உங்கள் முன் நிறுத்தியிருக்கும் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றாள் மருதாணி. இதை கேட்ட உயர் ஜாதியினர் மத்தியில் முணுமுணுப்பு. மருதாணி உறவினர்கள் இடையே ஒருவித தவிப்பு. குற்றம் சுமத்திய முத்தையாவின் முகத்தில் நெருப்பு. ஐயா, இவர் பல நாட்களாக கெட்ட எண்ணத்தில் என்னை சுற்றி சுற்றி வந்தார். நான் ஏழை ஜாதியில் பிறந்தாலும் ஒரு எளியவருக்கு மனைவியாகியதாலும் மானத்தோடு வாழ நினைப்பது தப்பாகுமா? இவர் விருப்பத்திற்கு நான் உடன்படவில்லை. நேற்று இரவு எங்கள் படித்துறையில் நான் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ திடீரென்று ஓடி வந்து என்னை இவர் கட்டிப்பிடித்தார். என் பலம் கொண்ட மட்டும் போராடி இவரை கீழே தள்ளினேன். இதையெல்லாம் கரையிலிருந்து நாகமுத்து ஐயா பார்த்து கொண்டு இருந்தார். உண்மை வெளிப்பட்டு ஊர் சிரிக்குமே என்ற அச்சத்தினால் என் மீது வீண் பழியை சொல்லி என்னை பழிவாங்க உங்கள் முன் நிற்க வைத்து விட்டார் என்றாள் மருதாணி. இதை கேட்டுக்கொண்டிருந்த வேலுநாச்சியாரின் முகம் மாறியது. அடுத்து என்ன நடக்கும் என்று மொத்த கூட்டமும் ஆவல் கொண்டது. ஆரம்பத்தில் தலை நிமிர்ந்து நின்ற முத்தையா இப்போது குட்டு வெளிப்பட்டதால் தலைகுனிந்து நின்றான். அவன் தலைகுனிந்து நின்றது அவன் ஜாதிக்காரர்களை வேறு விதமாக சிந்திக்க வைத்தது. மருதாணி சொல்வது உண்மை என உறுதியாகிவிட்டால் முத்தையா மட்டுமல்ல, தங்கள் ஜாதியை தலைகுனிய வேண்டியதாயிருக்குமே என்று அவர்கள் எண்ணத் தொடங்கினர். அதனால் நாகமுத்துவை அவர்கள் அர்த்தத்தோடு பார்த்தனர். பெரியவர், நாகு, இந்த பொண்ணு சொல்லியது உண்மையா என்றார். எழுந்து நின்ற நாகமுத்து மருதாணியை பார்த்தான். அருகில் நின்ற முத்தையாவையும் பார்த்தான். கூட்டம் முழுவதையும் ஒரு நோட்டம் விட்டான். நாகமுத்து பதிலுக்காக அனைவருடைய காதுகளும் காத்து கிடந்தன.
நேற்றிரவு நான் கண்மாய் பக்கமே போகாத நான் இந்த பொண்ணு சொன்னதை எப்படி பார்த்திருக்க முடியும் என்ற கேள்வியோடு நாகமுத்து முடித்தான். தங்கள் ஜாதிக்காரனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டதால் முத்தையாவின் ஜாதிக்காரர்களின் முகத்தில் புன்னகை மின்னியது. ஆனால் ஜாதியையும் தாண்டி நள்ளிரவில் முத்தையா கொடுத்த பணமே தன்னை இப்படி சொல்ல வைத்தது என்பது நாகமுத்துவிற்கு மட்டுமே தெரியும். நாகமுத்துவின் பதிலால் மருதாணியின் உறவினர்கள் விக்கித்து போயினர். இதற்கு மேலும் தெம்போடு நிற்க மருதாணியால் இயலவில்லை. அவள் கண்கள் சுழன்றன. அவள் கையில் இருந்த குழந்தை நழுவி தரையில் விழப்போனதை அருகில் இருந்த கணவன் பிடித்து கொண்டான். இருப்பினும் அது பெருங்குரலெடுத்து அழுதது. அது தன் தாய்க்கு ஏற்பட்ட மானக்கேட்டை கண்டு அழுவதை போன்று வேலுநாச்சியாருக்கு தோன்றியது. அவர் மருதாணியை பார்த்தார். முத்தையாவின் முகத்தை பார்த்தார். அதில் இப்போது கம்பீரம் படர்ந்திருந்தது. ஆனால் சாட்சி சொன்ன நாகமுத்து தலை கவிழ்ந்திருப்பதை வேலுநாச்சியார் காண தவறவில்லை. நேற்று இரவு என்னத்தான் நடந்தது என்று கூட்டத்தில் சிலர் குழம்பினர். என்னத்தான் நடந்திருக்கும் என்று வேலுநாச்சியார் யோசனையில் மூழ்கினார். அந்த நேரத்தில் முத்தையா கண்மாய்க்கு ஏன் சென்றான்? மருதாணி நடந்தவற்றை சொன்னதும் முத்தையா தலைகுனிந்து ஏன்? சாட்சி சொன்ன நாகமுத்து முத்தையாவின் கூட்டாளியாக ஏன் இருக்கக்கூடாது? இது போன்ற வினாக்கள் வேலுநாச்சியாரை உண்மையின் அருகில் கொண்டு சென்றது. தமது இடுப்பில் செருகியிருந்த சவுக்கை வேலுநாச்சியாரின் கரங்கள் பற்றின. முரட்டு குதிரையை அடக்க முயன்ற போது கூட பயன்படாத சவுக்கு இப்போது உத்தரவுக்கு காத்திருந்தது. கூட்டம் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. மறைந்திருந்த வேலுநாச்சியார் கைகளை தட்டினார். ஓசை வந்த திசையில் அனைவரின் கண்களும். சிரித்தபடியே வேலுநாச்சியார் கூட்டத்திற்குள் நுழைந்தார். அனைவருடைய முகங்களும் அதிர்ச்சியில். எடுத்த சவுக்கால் முத்தையாவை புரட்டி எடுத்தார். ஒவ்வொரு அடியும் அவனது இரத்த நாளத்தை தொட்டு பார்த்தது. இன்னதென்று புரியாமல் கூட்டம் விழித்தது. தங்கள் மீது அடி விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் சிலர் ஒதுங்கி ஒதுங்கி சென்றனர். இந்த பெண்மணி யார்? அதிகாரத்தை இவரே கையில் எடுப்பது என்ன நியாயம் என்று சிலர் நினைத்தாலும் பயத்தால் அவர்கள் பற்கள் கெட்டியாக ஒட்டி கொண்டன. அடிப்பதை நிறுத்திய வேலுநாச்சியார், தவறு செய்தவன் மட்டும் குற்றவாளி அல்ல, அந்த தவறை மறைப்பவனும் குற்றவாளிதான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வேலுநாச்சியார் சவுக்கை சுழற்றினார். இப்போது சவுக்கு நாகமுத்துவையும் பதம் பார்த்தது. அடி தாங்க முடியாமல் தவித்த நாகமுத்து, மருதாணி சொன்னது உண்மைதான். முத்தையா அவளை கெடுக்க முயன்றதும் உண்மைதான். முத்தையா கொடுத்த பணத்திற்காக நான் பொய் சொன்னேன் என்று கதறினான். இதை கேட்டு கூட்டம் முழுவதும் அதிர்ச்சியில் சிக்கியிருந்த போது குதிரைகளின் குளம்படி ஓசைகள் கேட்டன. 10-12 குதிரைகள் கூட்டத்தை நோக்கி விரைந்து வந்தன. அவை அருகில் வரவர அனைவரும் எழுந்து நின்றனர். வேலுநாச்சியார் மட்டும் கோபம் தணியாமல் நின்று கொண்டிருந்தார். இளவரசர் முத்துவடுகநாதர் குதிரையில் இருந்து குதித்து வேலுநாச்சியாரின் கரங்களை அன்புடன் பற்றினார். அப்போதும் வேலுநாச்சியாரின் சினம் தணிந்த பாடில்லை. வேலு, காடு முழுவதும் சல்லடை போட்டு தேடிவிட்டோம். நல்ல வேளை இப்போதாவது உன்னை பார்க்க முடிந்தது. இல்லையெனில் நாள் முழுவதும் உன்னை தேடிக்கொண்டு தான் இருந்திருப்போம். நீ இல்லாமல் நாங்கள் அரண்மனைக்கு திரும்பினால் அப்பாவின் கோபத்தை எங்களால் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லி சிரித்தார். இளவரசருடன் வந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவும் பணியாளர்களும் கூட்டத்தையும் வேலுநாச்சியாரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். அதிர்ச்சியில் இருந்து விடுபடாத கூட்டம் சிவகங்கை சீமையின் மருமகள் இளவரசர் முத்துவடுகநாதரின் மனைவி வேலுநாச்சியார் தான் சவுக்கடி நடத்தியவர் என்பதை அறிந்து வியந்து நின்றது. மருதாணி கலங்கிய கண்களோடு வேலுநாச்சியார் கால்களில் விழ வந்தாள். அதை தடுத்து நிறுத்திய வேலுநாச்சியார், இந்த இருவரையும் மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மீது ஏற்றி ஊர் தெருக்களில் உலவ விடுங்கள். இந்த கயவர்களிடமிருந்து தண்டப்பணம் வசூலித்து அதை இந்த பெண்ணிடம் கொடுங்கள். அப்போதுதான் அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுபவர்களுக்கும் பணத்திற்காக பொய் சொல்பவர்களுக்கும் புத்தி வரும் என்று தமது தீர்ப்பையும் வேலுநாச்சியார் தெரியப்படுத்தினார். பெரியவரும் ஊர் பெரியவர்களும் சரி என்பது போல் தலையாட்டி வணங்கினர். தங்கள் வருகைக்காக சிவகங்கை மன்னரும் மற்றவர்களும் காத்திருப்பார்கள் என்ற நினைவு வந்ததும் முத்துவடுகநாதர் புறப்பட ஆயத்தமானார். விடை பெற்று கொண்டு குதிரையை நோக்கி சென்றனர். வேலுநாச்சியார் மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். மருதாணி அங்கு சிலையாக நின்றாள்.
இடுப்பிலிருந்த அவளது குழந்தை மட்டும் தன் பூவிதழ் விரித்து புன்னகை சிந்தியது. அந்த சிரிப்பு வேலுநாச்சியாரின் நெஞ்சில் ஒட்டி கொண்டது.